என்னோட பையனுக்கு இன்றைக்கி 45th டே தடுப்பூசி போட போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு 11 மணிக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவன் வந்து தூங்கும்போது ரொம்ப பயந்து எந்திரிக்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உயர்கொண்டா மலைன்னு நாங்கள் மந்திரிச்சு கயிறு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவனை வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பேக் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2 ட்ரெஸ்ஸு, ஸ்வாடல் கிளாத்து, துடைக்கிறதுக்கு 2-3 துணி, அதுக்கப்புறம் மேமி போக்கோ பேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டயப்பருக்கு. என்னோடய பர்ஸ், அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 15 டேஸில் எனக்கு ஸ்டிச்சு பார்க்க வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறமா 30 டேஸ் முடிஞ்சதும் புண்ணியதானம் பண்ணிவிட்டு எல்லசாமி கோயிலுக்கு இவனை தூக்கிட்டு போய் காட்டிட்டு வந்தோம். இவனுக்கு வந்து பெயின், ஃபீவர் இதெல்லாம் வராத மாதிரி தான் தடுப்பூசி வந்து போட்டிருந்தோம். அப்படியும் வந்து பேராசிட்டமால் ட்ராப்ஸும் ஆயின்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜும், அம்மா அப்பாவுக்குலாம் வெஜ்ஜு தான் சமைச்சிருந்தாங்க. மட்டன் கழுத்து கறி, மட்டன் சூப்பு. நான் வந்து டெய்லியும் ஒரு எக் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரசமும்.